Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னா ஆதவ் அர்ஜுன் அவரை நீங்கள் தூக்குனதும் அவர் பாருங்கள் நான் மொத்தமாகவே கிளம்பிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். வருத்தப்பட்டு வேதனையோட இன்றைக்கும் தலைவர் திருமான்னு தான் சொல்கிறார் சில பேட்டிகளை நானும் பார்த்தேன். கட்சிக்கு வந்தார், வரவேற்றோம், தலைவர் உச்சி முகந்து பாராட்டினார். சரி, அவருக்கான கட்சியுடைய உயர்நிலைக்குழு இடமிருந்த அளவிற்கு துணை பொதுச் செயலர் பதவி கொடுத்தார், அழகு பார்த்தார், தக்க வைக்காமல் போயிட்டாரே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்கள் தலைவருக்கு எந்த பாரம்பரியமும் இல்லை. அவர் சுயமாக உருவான தலைவர், அவரே பாதை அமைத்து, அவரே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த பாதை அமைத்து அது பயணம் செய்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய கடினம் என்பது எங்களுக்கு தெரியும். அது எங்கள் தலைவரை அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், இவர் தயக்கம் முட்டு கொடுத்தார்கள், இவர்கள் நெருக்கடி கொடுத்தார்கள். எங்கள் தலைவரை யாரும் நிர்பந்திக்க முடியாது, நிர்பந்திக்கிற அளவுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை. திமுகவை தாங்கி பிடிப்பதே திருமாவளவனின் வேலையா போச்சு அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாங்களே எல்லாரும். இல்லை தம்பி, நீங்கள் சொல்கிறது அப்படி தாங்கி பிரிக்கணும், விட்டு கொடுக்கணும், அப்படி ஒரு தேவை இருந்தால் அப்படிப்பட்ட 2004ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். என் கட்சியில் முதல் உறுப்பினர், மக்கள் மன்றத்துக்கு சட்டசபை முதல் உறுப்பினர். தன் பதவி துச்சம்னு தூக்கி அடிச்சுட்டு போனார். உங்களுடைய உட்கட்சி மீட்டிங் உள்ளார, அதாவது உள்ளரங்குக்குள்ள நடக்கிற விவாதங்கள்ல இருக்கக்கூடிய சில நண்பர்கள் எனக்கு சொன்னது, உண்மையிலே திமுக ஆட்சியின் மதிப்பீடு என்ன நாங்க வச்சிருக்கோம்னு நீங்க முடிஞ்சா அங்க ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க அவ்வளவு பேசுறீங்களா, ஆனா வெளியே பேச மாட்டேன். நல்ல விஷயம் ஒன்று விஜய் சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அப்பே சொல்லி அழைச்சாரு. சரி, 99 அங்க வரல, இப்ப பாருங்க, இப்ப வரும் போல தெரியுது. வரட்டுங்க, மக்களே பார்க்காம ஆட்சியில் கை கட்டினதை நீங்க விடுறீங்களே. கை கட்டினது வாய் விட்டு போதானு இல்லையான்னு அவருக்கே தெரியும். தேர்தல் யாருக்கு? விஜய்க்கே தெரியும். ஆதவ் அர்ஜுனை ஒரு கூட்டம் கொண்டாடியது, அந்த பட்டியல் சமூக மக்கள், அந்த இளைஞர்கள் கொண்டாடினாங்க. எதுக்கு கொண்டாடினா, பரவாயில்லப்பா இவராவது உண்மையை பேசுறாருன்னு. அவரை நீங்க அனுப்பிவிட்டீங்க, பரவாயில்ல. நான் அந்த அனுப்பல. ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு 3 முறை கூட்டு பேசுறாரு, நேரா சந்திச்சும் பேசினாரு, தொலைபேசி எல்லாம் பேசினாரு, சொல்லி அனுப்புறாரு. அன்னைக்கு 6ஆம் தேதி மீட்டிங் காலையில பேசி அனுப்புறாரு, குறிப்பெல்லாம் எடுத்துட்டு போனாரு, டேபிள வச்சுட்டு மைக்கிட்ட பொறுப்பு எடுத்து போகாம போயிட்டாரு. உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்டூடெண்டா உருவாக்கி இருக்காரு திருமாவளவன். நல்ல ஸ்டூடெண்டா அவரு தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு. 4 தேர்தலை சந்திச்சப்ப அப்ப தெரியாத வாரிசு அரசியல், மன்னர் ஆட்சி, அப்ப தெரியாத 4 படத்தில் நடிச்ச ஒரு துணை முதல்வரானது ஆக போறாரு. அப்பெல்லாம் சிந்திக்காத தம்பி விசிகாக்கு வந்த பிறகு உடனே அது அவருடைய கருத்து தான், அவருடைய கருத்தா சொல்லியிருக்கணும். உங்க தலைவருடைய மனசு அது, அவருக்கு என்னுடைய மனசு தான் இருக்கு. 26ல் திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு திமுக மீண்டும் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் வராது? எல்லாம் சந்தேகம். மறுபடியும் 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சி அதிமுக அது நடத்தி இருக்கிறது. திமுக வரலாற்றில் அப்படி ஒன்று நடந்து வரும் பாருங்க. இந்த தடவை வரும் பாருங்க. இந்த முறை வந்துடும், கண்டிப்பா வரும். திமுக தான் மறுபடியும் கண்டிப்பா வரும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு கிட்டு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கிட்டு அண்ணே. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கொஞ்சம் நார்மலாக உங்களுடைய வழக்கமான அரசியலை செஞ்சிட்ருக்கீங்க. திமுகவை விட்டு கொடுக்கவே மாட்டேன்றீங்களே, திமுகவோடையே இணக்கமாயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. திமுகவுக்கு இப்போ பெரிய பலமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கம் எதனால்ண்ணே? நெருக்கமாக இருந்தாலும் தவறுங்கிறீங்க. சரி, நெருக்கம் இல்லாட்டினாலும் இடைவெளி வந்துருச்சுங்கிறீங்க. சந்தித்தாலும் தவறு, சந்திக்காமல் இருந்தாலும் இடைவெளிங்கிறீங்க. அனைத்துக்கும் ஒரே திறவுகோல் கொள்கை ஒற்றுமை தான். கொள்கை தளத்தில் விசிகாவும் திமுகவும் நாங்கள் சொன்னதை விட தலைவர் கலைஞரே சொன்னார். 2011ஆம் தேர்தலில் அந்த தேர்தல் அப்போ சொன்னார். காலையில் விசிகா கூட்டணியில் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க ஊடகவியலாளர்கள். இருக்கும், இல்லாமலும் போகலாம்னு சொன்னார். அதே அன்று மாலை அறிவாலயத்தில் மீண்டும் செய்தியாளர் கேட்டபோது எங்களோடு தான் இருக்கிறார்கள், சாதி ஒழிப்பு, சமத்துவம், கொள்கை ரீதியான ஏகாதிபத்திய எதிர்ப்பு, கொள்கை சார்ந்து விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடன் இணக்கமாகவும் கூட்டணியாகவும் தொடரும் என்று அறிவித்தார்கள். ஆக கொள்கை ரீதியான அளவுகோல் தான். நீங்கள் கொள்கை விசிகாவுடைய கொள்கைக்கும் திமுக கொள்கைக்கும்
100% ஒத்துப்போகிறது. அதே போல தான் அனைத்து கட்சியுடைய நிலைகளையும் கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையிலும் தேர்தல் உத்தி தான் அது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ரைட். அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாருண்ணா ஆதவ் அர்ஜுன்? அவரை நீங்கள் தூக்குனதும் அவர் பாருங்கள் நான் மொத்தமாகவே கிளம்பிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். வருத்தப்பட்டு வேதனையோட இன்றைக்கும் தலைவர் திருமான்னு தான் சொல்கிறார் சில பேட்டிகளில், நானும் பார்த்தேன். நானும் நேற்று கூட பார்த்தேன். மெகின்வுட்ஸில் தனியார் தொலைக்காட்சியில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. தொடர்ந்து கொடுத்துருந்தார் தலைவர் திருமா என்று. ஆமாம், வெளித்து கொண்டே இருக்கிறார். அது அவருடைய தலைவர் மீது வச்சுக்க பற்று, அது மாற்று கருத்து அல்ல. இல்லை அதான் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாருன்ற. துரோகம் இல்லை, என்ன தப்பு பண்ணிட்டாரு? தவறும் பண்ணல, துரோகமும் பண்ணல, தவறும். அப்படிப்பட்டவரை போய் தூக்கி போட்டீங்களே சார். காரணம் இருக்கு. என்ன காரணம்? தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, வந்தார், கட்சிக்கு வந்தார், வரவேற்றோம். தலைவர் உச்சி முகந்து பாராட்டினார். சரி, அவருக்கான கட்சியுடைய உயர்நிலை குழு இடம்பெறுகின்ற அளவிற்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தார், அழகு பார்த்தார். தக்க வைக்காமல் போயிட்டாரே, அது என்ன பண்ணிட்டாரு? ஏதாவது இருங்க, அவர் பேசின கருத்தில் அவர் சொல்கிறது பாருங்க, நான் 2 ட்விட்டு 2 பேட்டி, இதுவே பிரச்சனையாக போயிடுச்சேங்க. நான் என்னங்க பேசினேன்? மக்களுக்கானது தானே பேசினேன். மக்கள் என்ன பேசியிருக்காங்க, அந்த கருத்தை வரவேற்றிருக்காங்களோ, தூற்றி விட்டார்களோ, விமர்சிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலையா அது அவர் பேசினது? அந்த கருத்தில் நீங்கள் உடன்படலையா? இல்லையே, எனக்கு அவருடைய கருத்தில் உடன்பாடு இருக்குது, முரண்பாடு இருக்குது. அது என்ன உடன்பாடு இருக்குது, முரண்பாடு இருக்குது? உடன்பாடு என்பது விசிகாவுடைய கொள்கை சார்ந்த பேசின பேச்சுகள், அவர் முன்வைத்த இல்லை அந்த 2 ட்விட்டு 2 பேட்டியில் என்ன முரண்? அவர் என்ன கொள்கை முரணா ஏதாவது போயிட்டாரா? 2 ட்விட்டு 2 பேட்டி மாற்றுக்கிறதுல, அந்த 2 ட்விட்டும் 2 பேட்டிக்கு முன்னாடி விசிகாவுக்கு வரதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தார்? சரி, யார் கூட இருந்தார்? திமுகவோட தான் இருந்தார். எந்த திமுக ஆட்சிக்கு வரணும்னே போராடினாரு. அப்புறம் அப்படி போராடினவர் அப்போ தெரியாதுங்களா அவருடைய ட்விட்டுக்கும் அவருடைய இன்டர்வியூல கொடுத்த இன்னைக்கு உங்களுக்கான விஷயம்? இன்னைக்கு உங்க தலைவர் பக்கத்துல இருந்து பக்குவமாயிருக்காரு. உங்க தலைவரின் கொள்கை என்ன? உங்க தலைவர் எதற்காக போராடுறாரு? எந்த மக்களுக்காக போராடுகிறார்? எத்தனை காலமா போராடுறாருன்றதை உள்வாங்கிட்டு இன்னைக்கு இந்த அதிகார மாற்றத்தை கொண்டு வரணும், சில மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு பேசுறாரு. இல்ல, அவர் பேசுற பேச்சு 35 வருஷமா நாங்க சொல்லிட்டு தானே இருக்கோம். கட்சியில் துணை பொதுச் செயலாளர் 10 பேர் இருக்காங்க, 10-11 பேர் இருக்காங்க. அப்படியா பேசுறீங்க? இல்ல, ஏன் இதுல என்ன நீங்களும் அப்படியா பேசுறீங்க? அதுல சாதி ஆதவ் அர்ஜுனா மாதிரி பேசுனீங்களா நீங்க? ஏன் ஆதவ் அர்ஜுனா பேசுறது? அதுக்கு முன்னாடி எத்தனை கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் பேசியிருக்காங்களே. புனைவர் ரவிக்குமார் பேசியிருக்காரு, அண்ணன் சிந்தனை செல்வன் பேசியிருக்காரு, ஏன் வன்னியரசு, எல்லா துணை பொதுச் செயலாளர் பேசியிருக்காங்க. அவர்கள் பேசாத பேச்ச ஆதவ் அர்ஜுன் பேசுகிறார். அவர் இந்த 3 வருஷமா பேசலையே சார். கரெக்டா பேசியிருக்காங்க, எல்லா தளத்திலும் பேசிட்டாங்க. ஏன் பொதுச் செயலாளர்களே பேசியிருக்காங்களே. தோழமை சுட்டுதல் பண்ணியிருக்காரு தலைவர். தோழமை சுட்டுதல் எதுக்கு? என்ன எதா எங்களோட கோரிக்கை சொல்றாங்க. அடங்குமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அது ஏன் அடங்குமறுன்னா அடங்கிட்டு தான் இருக்கணுமா? அத்துமீற கூடாதா? அத்துமீற கூடாதா? திமிரி இடக்கூடாது, திமுகவை கேள்வி கேட்க திமிரி எழுதுதா? திமுக மட்டும் தான் எதிர்க்கணுமா? ஆளுங்கட்சி அவங்க தான் சார். இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளா இருந்தா ஆளுங்கட்சி அவங்க தான் சார். 10 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி இருந்தா. அன்னைக்கு ரொம்ப உக்கிரமா இருந்தீங்க. அதிமுகனா உங்களால அட்டாக் பண்றதுக்கு வேகம் இருந்துச்சு. இன்னைக்கு திமுகனா உங்களால திமிரி எழ முடியல. அப்படிலாம் இல்ல, திமிரி எழாமல இன்னும் போராடிட்டு தானே இருக்கும். ஆதவ் அர்ஜுன் திமிரி எழுந்தாரு, அவரை நீங்க அடக்கி ஒடுக்க. கட்சியுடைய வரையறை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, உயர்நிலை குழு இருக்குது. அவரு பேச வேண்டிய செஞ்சு. இப்ப நானும் தான் உங்கள்கிட்ட அடிக்கடி நேர்காணல் உட்கார்றேன். எனக்கு நான் என்ன பேசணுமோ அது ஒரு அளவுகோல் இருக்குல்ல. சரி, தலைவர்களும் கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவை வந்து இவர் அறிவிக்க தனிநபர் கருத்தா சொல்லலாம். இப்ப நீங்க அடுத்து கேட்கிற கேள்வி, ஒரு சில விஷயங்களை நான் உடன்படுறேன், ஒரு சில விஷயம் உடன்படுறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 35 ஆண்டு காலத்துக்கு முன்பு வைத்த கோரிக்கை. ஆனால் ஆதவ் கேட்டதுக்கு அப்புறம் பெரிய உக்கிரமாயிருச்சு. அது ஊடகங்கள் பண்ண வேலை தான். ஏன் 10 துணை பொதுச் செயலாளர் இருக்கப்ப ஏன் ஆதவ் அர்ஜுன் ஊடகங்கள் வந்து பெருசா தூக்கி பிடிச்சல சார்? உங்க பார்ட்டியில வந்து தலித் அல்லாதோர் தலைவர்கள் சில, நீங்க எத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல திருமாவளவனுக்கு நிலனாகவே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் தான் நீண்ட காலமா பேசுறீங்க. ஆமா தானே? நீண்ட காலமா உழைக்கிறீங்க. ஆதவ் அர்ஜுன் மாதிரி நீங்களும் தலித்தலாத ஒரு கூட்டத்துல இருந்து வந்தவர். ஆனாலும் அந்த இடத்துல நின்று அவர் சொன்ன வார்த்தை போய் பெரிய ரீச் ஆச்சா இல்லையா? இல்ல, ரீச் ஆச்சு. ஊடகங்கள் பண்ண கிட்டு அவர்கள் நீண்ட காலமா திருமாவோட இருக்காரு. நீங்க விளிம்புநிலை மக்களுக்காக நீங்களும் பேசியிருக்கீங்க. ஆமாவா? ஆனால் அதை விட வீரியமாக ஆதவ் அர்ஜுனுக்கு போய் சேர்ந்தது. அது வந்து என்னன்னாக்கா அவரு மீடியாக்கள் அவர் ஹைப் பண்ணதான். ஏன் இதே மீடியாக்கள் ஆதவ் அர்ஜுன் வந்து திமுக ஒர்க் பண்ணப்ப ஆதவ் அர்ஜுன் வெளில தெரிஞ்சாரா? சரி, ஆதவ் அர்ஜுன் வந்து திமுகவில் யாருக்கிட்ட வேலை செஞ்சாரு? டைரக்டா திமுகவில் வேலை செய்யல. அது முதல்ல தவறு. அவர் யார்? பிகே கூட இருந்தார், பிரசாந்த் கிஷோரோட தான் இருந்தார். அப்போ ஆதவ் அர்ஜுன் அந்த டீமுக்கு லீடராக இருந்தாரா? பிரசாந்த் கிஷோர் இருந்தாரா?
நீங்கள் சொல்லுங்கள். பிரசாந்த் கிஷோர் தான் இருந்தார். அது பிரசாந்த் கிஷோர் இருந்த வரைக்கும் அவர் பேர் தான் வெளில வந்தது. அங்கிருந்து எங்க வந்தாரு? இங்க வந்தாருல, இங்க வந்த பிறகு சின்ன பிரசாந்த் கிஷோர் வந்தாருல, ஒரு சின்ன பிரசாந்த் கிஷோர். அது நீங்க வைக்கிற பேரு. ஆமா, நாங்க ஒரு மினி பிரசாந்த் கிஷோர் விடுதலை சிறுத்தை வந்து யூஸ் பண்ணாம விட்டீங்களே. யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ண அவர் செய்த உழைப்புக்கும் அவருடைய செய்த பணிக்கும் தான் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்து நாங்களே அந்த இடத்துக்கு அடைய முடியல. ஆமா, அவர் தலைவர் அவர் மேல இந்த நம்பிக்கையும் அவர் மேல இந்த பற்றும் அவர் மேல இந்த மிகப்பெரிய ஒரு பாசம் அன்பு தான். அந்த அன்பை வந்து தக்க வைக்காம விட்டார். அந்த பாசத்தையும் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தையும் தக்க வைக்காம தவறி விட்டு போயிட்டார். இல்லைங்க, உங்க கட்சி பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஒரு கருத்து பேசுறாரு, அதுக்கு ஐயா ஆராசா பொங்குறாரு வேகமா, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு. இது அவங்க சொல்லணுமா? நீங்க உங்க கட்சி ஒர்க்க பாருங்க, நாங்க எங்க கட்சி வேலையை பாக்குறோம் நீங்க சொல்லணுமா இல்லையா? உங்க தலைவர் அதை தான் சொல்லணும். சொன்னாரு, உங்க கட்சி வேலையை நீங்க பாருங்க, எங்க கட்சி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். தலைவர்கள்ட்ட மறுநாள் அன்னைக்கு மாலை கோயம்புத்தூர் சொல்ல இல்ல அது உங்களுக்கு வந்த செய்தி தவறா இருக்கு. அன்று மாலை மறுநாளே மாலையில் நடந்த 30 விழா நூற்றாண்டு விழா நினைக்கிறேன், கோயம்புத்தூர் நடந்த விழாவில் முதல்வர் தளபதியுடன் ஒரு எங்கள் தலைவரும் கலந்துட்டார். இப்போ அங்கேயே கேட்டாங்களே என்னன்னு, இது போல் ராதாசா நெபிலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை நான் தம்பிகிட்ட கூப்பிட்டு பேசிட்டேன், வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம், விளக்குங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ப்ராசஸ் அடுத்து பண்ண போகிறீங்களோ அதான் சொல்கிறீங்க. அண்ணன் ஆராசா நம்ம அண்ணன் தான் ஆராசா. நானுமே சொல்கிறேன், நம்ம அண்ணன் அண்ணன் நீங்கள் உங்கள் கட்சிக்கு பாருங்க, எங்கள் கட்சிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோண்ணே அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் அது சொல்லாமல் இல்லையா? எங்கள் கட்சி பார்த்ததுனால தான் இப்போ எங்கள் கட்சி முடிவெடுத்தனால தான் நீங்கள் சஸ்பெண்ட் லெவலில் வந்துருக்காரு. கட்சி பாருங்க இப்போன்னு சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வந்து வைக்கிற டிமாண்டு ஒட்டு கொடுக்குறாரு, அழுத்தம் கொடுக்குறாரு, யாருக்கோ பணிந்து போகிறார். இவர் எங்கள் தலைவர், நான் பல 100 மேடைகளை சொன்னதான், சுயம்பு தலைவர். உண்மை, ஒவ்வொரு தலைவருக்கும் பின்புலம் இருக்குது, பின்னணி இருக்குது, வந்த வரலாறு இருக்குது. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், அல்லது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அல்லது தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அல்லது தளபதியாக இருக்கட்டும், அல்லது நேற்று முளைத்த காளான்கள் கூட அதுக்கு பின்னணி இருக்குது, ஒரு அடையாளத்தோடு தான் வராங்க. ஆனால் நான் பல இடங்களில் சொல்கிறதான், மற்றவர்கள் அமைத்த பாதையில் நடப்பது என்பது எளிது, பாதை அமைத்து அது நாமே பயணம் என்பது எவ்வளோ பெரிய கடினம் என்பது பாதை அமைத்தவர்களுக்கு தான் தெரியும். அது தளபதி வந்து கலைஞருடைய மகன், தளபதி வந்து போராடி இருக்கார், சிறை சென்றிருக்கார், மக்களுக்காக தான் கட்சி உழைச்சிருக்கார், சிறை சென்றிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்கள் தலைவருக்கு எந்த பாரம்பரியமும் இல்லை. அவர் சுயமாக உருவான தலைவர், அவரே பாதை அமைத்து, அவரே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த பாதை அமைத்து அதில் பயணம் செய்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய கடினம் என்பது எங்களுக்கு தெரியும். அது எங்கள் தலைவரை அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், இவர் தயக்கம் முட்டு கொடுத்தார்கள், இவர்கள் நெருக்கடி கொடுத்தார்கள். எங்கள் தலைவரை யாரும் நிர்பந்திக்க முடியாது, நிர்பந்திக்கிற அளவுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை. அது எந்த இடத்துல யார் வேணும் விவாதிக்கலாம். ஏன் இடைமறிக்கல்னா, உங்க தலைவர் ஒரு பெரிய போராளி தலைவர், சுயம்புவா வந்த தலைவர். அதை நீங்க சொல்லணும், அந்த வரலாறை நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு தான் நான் விட்டேன். நானுமே சொல்லுவேன் அதை. ஆனால் சமீபமா அவர் மேல இருக்கிற பெரிய விமர்சனம் தெரியும், தோழமை சுட்டுதல். நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இருக்காரு திமுகவோட. என்ன பண்றது? திமுக எது பண்ணாலும் அதை கேள்வி கேட்காம அப்படியே மௌனமா போறா. சின்னதா அதான் தோழமை சுட்டுதலா தடவி கொடுக்கிறாரு, இல்லைன்னா மென்மையா தாக்குறாரு, இல்லைன்னா தாங்கி பிடிக்கிறாரு திருமாவளவன். திமுகவை தாங்கி பிடிப்பதே திருமாவளவனின் வேலையா போச்சு அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாங்களே எல்லாரும். இல்லை தம்பி, நீங்க சொல்றது அப்படி தாங்கி பிடிக்கணும், அப்படி வந்து முட்டு கொடுக்கணும், அப்படி ஒரு தேவை இருந்தால் அப்படிப்பட்ட 2004ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். எங்கள் கட்சியில் முதல் உறுப்பினர், மக்கள் மன்றத்துக்கு சட்டசபை முதல் உறுப்பினர். தன் பதவி துச்சம்னு தூக்கி அடிச்சுட்டு போனார். யாராவது தமிழ்நாட்டில் அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறகு எங்கள் தலைவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணார். எதனால பண்ணாரு யாருக்கா தெரியுமா? முரண் ஏற்பட்டது, கலைஞரோடு ஏற்பட்ட முரண். முரண் அது இன்னொன்று இருக்கு. முரண்னாக்க இப்போ திமுக சின்னத்தில் நிறைய கட்சி தலைவர்களுக்கு கூட்டணியில் முரண் தான் இருக்கு. யாராவது ரிசல்ட் பண்ணிட்டு போகிறாங்களா? சரி, போன 5 ஆண்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னே 5 ஆண்டாக இருக்கட்டும், இப்பவும் சரி, ஏன் பண்ணல? எங்கள் தலைவர் வந்து எப்பவுமே ஒரு தற்காலிக முடிவு எடுக்க மாட்டார். சரி, எதுவுமே தொலைநோக்கு பார்வையும், மக்கள் நலன், நாட்டு நலன், தேச நலன், இன மொழிக்கான நலனை தான் பார்ப்பார். 2004ஆம் ஆண்டு அவர் ரிசைன் பண்ண காரணம், பதவியை ராஜினாமா பண்ண காரணம், சட்டமன்றத்தில் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், கொட்டக்காட்சி சேர்ந்தால் உள்ளாட்சி மன்ற தேர்தலை பற்றி பேசுவதற்கான அனுமதி கிடைக்கல. சரி, ஏன்னா ஒரு திமுக பிரதிநிதி, அது ஒரு காரணம். ரெண்டாவது, அடுத்து உடனே 2004 நாடாளுமன்ற தேர்தல். அப்போ தான் தலைவர் கலைஞர் பாமக கொடுக்குறோம், அதில் உள்ளுக்கு வேணால் நீங்கள் பிரிச்சுக்கிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல விட்டாங்க. அதன் பிறகு தான் தலைவர் என்ன பண்ணார், அந்த பேர் நாங்கள் கேட்கவே இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தைக்கெலாம் இப்போ ஆரம்பிக்கல. ஆனால் அவங்க பத்திரிகையாளர் கேட்டகரி சொன்னார்,
தலைவர் சொன்னார். ஆனால் எங்கள் தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கணுங்கிற கட்சியோட நிர்பந்தம், நிறுத்தாமனு அவர் தான் வேட்பாளர் எம்பி தேர்தலுங்கிற 99 2.25 லட்சம் வாக்கு மக்கள் போட்டிருக்காங்க. 2004 கண்டிப்பாக நின்று வந்தால் மக்கள் கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மக்கள் கூட்டணி ஜார்ஜ் பெர்னாண்டஸோடைய தலைமையில் அம்பு சின்னத்தில் நின்னாங்க. அப்போ அந்த தேர்தல் நிற்கணும்னா இந்த உறுப்பினர் என் திமுக சின்னத்தில் உறுப்பினராக இருக்க முடியுமா? இருந்துட்டு விமர்சனம் பண்ண முடியுமா? அப்படி தன்னுடைய பதவி கிடைத்த பதவியை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு மக்களுக்கு பயன்பெறாத அந்த பதவி எதற்கென்று தான் தூக்கி எறிந்து விட்டு மக்கள் கூட்டணி உருவாக்கி அதிமுகவுடைய கூட்டணியை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்தார் தலைவர். நீங்க சொல்றதெல்லாம் வரலாறு நடந்தது. நான் இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல கவுன்சிலர் பதவிக்கு ரிசைன் பண்ண யாரும் தயாரா இல்ல. வார்டு கவுன்சிலர் பதவி கூட யாரும் எங்களுக்கு நிர்பந்தம் பண்ணுங்க அவசியம் இல்லை. இந்த 3 வருஷத்துல வேங்கை வயலுக்கு எனக்கு தீர்வு கட்டாயம் வந்தே ஆகணுங்க. இமீடியட்டா வந்தாங்க. இல்லைன்னா என்னுடைய 100 நாட்கள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறோம், 1 வருஷம் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கலாம்ல இந்த அரசாங்கத்துக்கு. ஏன் போராடாம மட்டும் பண்ணுவா? போராட்ட வடிவு வேறங்க. போராடி தான் பெற்றான உரிமையை யார் கூட்டணி மற்ற கட்சிகள் போராடுறாங்க. போராட்டம் இதுக்கு தான் செய்யும். கோர்ட்ல தீர்ப்பு உடனே அவகாசம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம் நாம, அவகாசம் கொடுங்க. சட்டமன்றத்தில் பேசிருக்காங்களே, அவகாசம் கொடுக்கணும். இல்ல அவகாசம் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க, இல்லைன்னா நாங்கள் எங்கள் எம்எல்ஏ பதவியை துச்சமான தூக்கி எறிகிறோம்னு சொல்லணும். நம்ம கால சூழல் இருந்தால் எப்போ எதுவும் நடக்கலாம். இதை நான் கேட்டதும் நீங்க இப்ப சொல்றீங்க எப்போ எதுவும் நடக்கலாம். கால சூழலுங்க 10 மாசத்துல டென்யூர் அப்படி இல்லை. அப்படி பார்த்தா இப்போ 10 மாசம் தேர்தல் நடக்காம போகுது, இடைத்தேர்தல் நடக்க தான் போகுது ஈரோடு. ஓகே, அப்படி அந்த மாதிரி பார்க்காதீங்க. அது சாதாரண ஒரு எம்பி தேர்தல் 2004 நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்க போகிறோம். உள்ளாட்சி மன்ற மக்கள் பிரச்சனை பேச முடியல, தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். எங்கள் தலைவருடைய முடிவுகள் எந்த நேரத்தில் எப்படி எடுப்பார்? அவர் சுயம்பு தலைவர், எதையுமே யாருக்கும் அடிவிழுந்து போன அவசியம் இல்லை, எங்களை யாரும் நிர்பந்திக்கவும் இல்லை. தளபதி முதல்வர் என்ன சொன்னார்? 1 மாதத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திக்கிறப்ப நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. சொல்லுங்க. விவாதங்கள் இருக்கும், ஆனால் விரிசல் இல்லை கூட்டணியில் அப்படின்னு. இந்த விரிசல் உண்டாகணும் தான் எல்லாம் கங்கணம் கட்டிட்டு அலையிறீங்கன்னா ஊடகங்கள் தனிநபராக சொல்ல பொதுவாக சொல்றேன், சொல்லுங்க, அலையிறாங்க சிலர். எப்படியாவது சிதைஞ்சிடணும்னு. சிதைறதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. சிதைஞ்சு யார் வருவா? நாட்டோட நலனுக்காக யாராவது போறாங்க. யார்? பிஜேபி வந்துருமா தமிழ்நாட்டில்? எப்படிங்க பிஜேபி வந்துரும் கூட்டணி? இல்ல பிஜேபி பிஜேபி யார் கூட கூட்டணி நிற்கிறாங்க? எப்ப போனதும் அதெல்லாம் இன்னும் முடிவாக போதே முடிவாகல சொல்றேன். எதிரி எங்களுக்கு பொது எதிரி யாருன்னு பார்க்கணும்ல. சரி, சாதிய மதவாத கும்பல் வந்துடக்கூடாதுல, இல்ல மத்தியில வந்துடக்கூடாது. மறுபடியும் அடுத்த 5 வருஷம் திமுகவே வந்தா வேங்கவேலுக்கு நீதி கிடைச்சிருமா? பிஜேபி வந்து மறுபடியும் அடுத்த 5 வருஷம் திமுகவே வந்தா வேங்கவேலுக்கு நீதி கிடைச்சிருமா? எங்க விசாரணை இப்ப திருப்பி போட்டுருக்காங்களே. எத்தனை வருஷம் தனிநபர் விசாரணை நடந்துட்டு இருக்கு. எத்தனை வருஷமா விசாரணை தாங்க முடியும். எடுத்த கவுத்தம் முடிவெடுக்க முடியாதுல்ல. அங்க இருக்கிற மக்கள் இடத்துல நம்மளால கொடிக்கம்பம் நட முடியல, கொடியேற்ற முடியல. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நீங்க சொல்றது ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் பேசி பேசி தான் நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியுதா? எல்லாமே அரசு கவனத்துக்கு வருதா? கேட்டா ஒரு அதிகாரி ஒரு கலெக்டர் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த அம்மா எங்க கட்சிக்கு எதிரானது, அந்த அம்மாவுடைய சித்தாந்தம். கீழே உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க காவல்துறை அதிகாரிகள் இப்படி முதலமைச்சர் டைரக்டா செய்தி வரும். இல்லைங்க, ஒரு கலெக்டர் மேல எளிதா குற்றச்சாட்டு உங்களால வச்சிட முடியாது. மறுக்கிறாங்க. அதிகார மையத்து மேல உங்களால முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வராருல. மறுநாளே கேரளாவில் செஞ்சு சொன்னாங்களா தலைவர்? சொன்னபடி தான் அடுத்த கட்டமா எடுத்த சஸ்பெண்ட் ரிமூவ் பண்ண. இப்படி கேட்டு தான் பெற முடியுது. நம்மளால போராடி தான் அவனும் கேட்டு தான் ஆகணும். திமுக ஆட்சியிலே போராடி தான் பெற முடியுது. ஏடிஎம் ஆட்சி இருந்த பக்கம் திமுக போராட்டத்தில் இருந்து கொண்டு திமுகவிடம் போராடி தான் வாங்க முடிகிறது. ஆமாவா? போராட தான் வாழ்க்கையே இல்லங்க. அப்புறம் எதுக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும்ல? எல்லாத்தையும் கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம சரிப்படுத்த. எல்லாமே வந்து எல்லா எப்போ எல்லா இடத்துல சொல்றதா, எல்லா அதிகாரிகளும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க தனிநபர் விருப்பம் இருக்கும், சாதிய பார்வை இருக்கும். அவங்களுக்கு சில பேர் அழுத்தம் கொடுக்கலாம், எங்களை அழுத்தம் கொடுக்கலாம் சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அந்த பகுதியில் இருக்க சாதி தலைவர்கள் அதிகாரிகள் வந்து ஒரு குழுவா செயல்படுறாங்க. அதிகாரிகள் அவங்களுக்குள்ள ஒரு சமூக பார்வை இருக்கும். வேற ஏதோ சொல்றீங்க நீங்க, சில பட்டியல் இருக்கலாம். ஆனா ஆட்சியாளர்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னு. ஆட்சியாளர் அதுல எல்லாம் சேர்ந்து ஆட்சி. நான் என்ன கேட்கிறேன், மினிஸ்டர் மேல குற்றச்சாட்டு வைக்க மாட்டேங்க, எம்எல்ஏ மேல குற்றச்சாட்டு வைக்க மாட்டேங்க. துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவங்க மேலெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் வந்து தப்பா தெரியல. அவங்க சரிப்படுத்த வேண்டியது அவங்க. ஆமாவா? சரி பண்றாங்களங்க. அப்ப எல்லாத்தையும் நம்ம கவனம் பெற்றுதான் எல்லாமே எல்லாத்தையும் எல்லா இடத்துல பிரச்சனை இல்ல. பிரச்சனை அங்க எத்தனை இடத்துல உங்களால கொடிக்கம்பம் ஏற்ற முடியாத சூழ்நிலை எல்லா இடத்தையும் ஏத்தியாச்சு. பிரச்சனை வந்த இடத்துல எல்லாம் ஏத்தியாச்சு. இது ஒரு பெருமையா நமக்கு? இது பெருமையா சொல்றீங்க? சொன்னது மாதிரிதான். ஒரு சின்ன கட்டையை இடிச்சா அல்லது தடுத்தால் அந்த இடத்துல கம்பீரமான கட்டை உருவாகும், கம்பீரமான கொடிக்கம்பம் உருவாகும். சரி, அது எங்களுக்கு மாற்று. இது எங்களுக்கு வந்து இன்னும் கேட்டா விசிகாவுடைய வளர்ச்சி
காவல்துறை ஒவ்வொரு கிராமங்களிலும் சேரிகளில் நுழைந்து அவருடைய அடாவடித்தனத்தை காட்டியதனால்தான் விசிகா வளர்ந்தது. ஆரம்ப காலத்தில் இந்த இயக்கம் வந்த காலத்தில் சரி எங்கள் தோழர்கள் சந்திக்காத வழக்கா, என் மாவட்டத்தில் நடக்காத கலவரமா, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், அண்டை மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், மதுரையில் எல்லா தமிழகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பகுதிகளுக்கு காவல்துறை பூட்ஸ் காலால் உள்ளே அத்துமீறி ஒரு அண்டை நாட்டை போர் தொடுப்பது போல நடக்குது. இன்னும் ஒரு சில அதிகாரிகள் நடக்கிறாங்க, செய்யாமல இல்ல. அதுக்கு உயர்நீதிமன்றம் உடனே கொண்டு போறோம், சரி பண்றாங்களே, சரி பண்ணாம தான் பிரச்சனை. ஓகே, சரி பண்றாங்களே, தீர்வு கிடைக்குது இல்ல, தீர்வு கிடைக்காட்டா தான் பிரச்சனை. வேங்கவேல் விஷயம் நீங்க சொல்றீங்க. இப்ப அமைச்சர் 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மீண்டும் வந்து முழுமையான ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் மீண்டும் முழுமையான ஒரு விசாரணைக்கு நான் தீவிரப்படுத்திருக்கோம். மறுபடியும் முதல்ல இருந்தா இல்ல, முதல்ல இருந்து இல்ல, அப்படிதான் பாக்குறவங்க அப்படி சொல்லுவாங்க. நானே சொல்றேன் இல்ல, அப்படி நீங்க மறுபடியும் முதல்ல பத்திரிகையாளருக்கு கேட்கிற கேள்வி அவர் சொல்றாரு அப்படி. அப்புறம் ஆட்சியாளர் தானே அவங்க, அமைச்சர் தானே, சரி கண்காணிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்ப விசிகாவோட அடுத்தலாம் நடக்கும். அப்ப நீங்க எல்லாம் கேட்கிற கொஸ்டின் தான் கவர்மெண்ட் தானே அதுக்கு திமுக ஆட்சி நல்ல ஆட்சியா? நல்ல ஆட்சியா? ஒப்பீடு அளவில் நல்ல ஆட்சி தான். யாரோட ஒப்பிடுறீங்க? இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களோட ஒப்பீடுகையில் அதிமுக ஒப்பிடுறப்ப திமுக பெஸ்ட். இது பெஸ்டா? ஆமா ஆமா, சிறப்பான ஆட்சி திமுக ஆட்சி. அந்த சர்டிபிகேட் கொடுக்க வரல. இல்ல அதுதான் கேக்குறேங்க. சிறப்பான பிஜேபி காங்கிரஸ், அதை விட இது பரவாயில்லன்னா பிஜேபி காங்கிரஸ் உங்களுக்கு மத்தியில பிஜேபி காங்கிரஸ் ஒப்பிடுறப்ப சரி ஆட்சி வித்தியாசத்துல காங்கிரஸ் பெஸ்ட் நம்ம சொல்றோமா இல்லையா? சரி, அப்ப ஏடிஎம்கே திமுகவா? ஏடிஎம்கே ஆட்சியோட அதிகார பகிர்வு பாருங்க, திமுக ஆட்சி அதிகார பகிர்வு பாருங்க. திமுகவா? திமுக எவ்வளவு பெஸ்ட்? அதிமுக விட திமுக பெஸ்ட்ன்றீங்க. இருக்கு, அளவுகோல் மாறி இருக்குல்ல, அளவுகோல் இருக்கு, மதிப்பீடு இருக்குங்களா? எவ்வளவு மதிப்பீடு தான் சொல்லுங்களேன் திமுக ஆட்சிக்கு. ஏதாவது சொல்லுங்க. சிறப்பான ஆட்சி தானே. 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? இதுக்கு 100க்கு 90 கொடுக்கலாம். 90ஆ? 10% தான் இந்த மாதிரி நீங்க சொல்ற சின்ன சின்ன பிரச்சனைகள். சரி, அது சரியாயிடும். மக்களும் அதே மார்க்க கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா 25 தொகுதி வேணும்னு உங்க கட்சியின் முக்கிய ஒரு பொறுப்பாளர், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு கேட்கிறாரு. எங்க அண்ணன் ஆசை அது, எங்க அண்ணன் கிட்டுவுக்கே அது ஆசை. ஆமாவா? 25 சில மணித்துளியே சொல்றாரு, நாங்க நிர்பந்திக்கலாம் மாட்டோங்க அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்றாரு உங்க தலைவர். ஏன் நிர்பந்திச்சு கேளுங்களேன். 25 தொகுதிக்கு தகுதி இல்லாத கட்சியா என்ன விசிகா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அண்ணன் வன்னியரசு பேசுனதுல எல்லாரும் எங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலையிலேருந்து பொறுப்பாளர் மனநிலையிலேருந்து கேட்குறாரு. கேட்பதற்கு அவர் தெளிவாக சொல்லிருக்கார் அந்த பேட்டியில். நல்லா கேளுங்க. என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்ல, கட்சி கருத்துன்னு சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். கட்சி தலைமை, அது தலைவர் கவனத்துக்கு வந்தது ஒரு சில மணித்துளிகளில், ஒரு சில மணித்துளி தான், 1 மணி நேரம் தான்ல. ஏன் திமுக வருத்தப்பட்டுருவாங்க? அப்படிலாம் இல்ல, பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர் தான், நீங்க தான் கேட்டீங்க. இப்பதான் ஆதவ அர்ஜுன் அனுப்பிவிட்டு அதுக்குள்ள வன்னியரசு வேற அப்படின்னு நினைச்சிட்டீங்க? இல்ல இல்ல, நான் இப்போ சொல்லுங்க. ஆதவ அர்ஜுன் தம்பியோட விஷயத்துல வந்தார் வரவேற்றோம், சென்றார் வாழ்த்தினோம். அவரு செல்லவில்லை, அவரா போயிட்டு அவரு செல்லவில்லை தான். திமுக சொல்லிதான் அவங்களை வெளியே அனுப்பியதா, அவரை வெளியே அனுப்பியதா அவரு நினைக்கிறாரு. இல்ல அவரா நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பா முடியாதுல்ல. அப்படியெல்லாம் அனுப்பல. இல்ல அது யாரும் சஸ்பெண்ட் தாங்க. சஸ்பெண்ட்ங்கிறது என்னங்க? எதுலங்க சஸ்பெண்ட் இல்ல? இப்ப நான் தான் சஸ்பெண்ட் ஆனேன். அவர் 6 மாசம் சும்மா இருந்தா எப்படிங்க? நாங்களும் 6 மாசம் இல்லையா? நாளை மாவட்ட செயலர் தான் சஸ்பெண்ட் ஆனா. சரி, 6 மாசம் மாவட்ட செயலர் சஸ்பெண்ட், விசாரணை குழுக்கு ஆஜரான. அதனால இன்னைக்கு நிறைய பேசுறதே இல்லையோ நம்ம. அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் உள்கட்சியில் எல்லா விஷயம் பேசிதான் இருக்கோம். உள்கட்சி ஜனநாயகம் எங்கேயுமே எங்கள் கட்சி தலைவரிடம் இருக்கும் ஜனநாயகமும் சமத்துவமும் தற்பெருமைக்கா சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க அணுகி பாருங்க அவருடைய அணுகுமுறை நடவடிக்கை. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் சார், விசிகா உங்க கட்சி பத்தி தான், உங்களுடைய உட்கட்சி மீட்டிங் உள்ளார, அதாவது உள்ளரங்குக்குள்ள நடக்கிற விவாதங்கள்ல இருக்கக்கூடிய சில நண்பர்கள் எனக்கு சொன்னது, உண்மையிலே திமுக ஆட்சியின் மதிப்பீடு என்ன நாங்க வச்சிருக்கோம்னு நீங்க முடிஞ்சா அங்க ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க அவ்வளவு பேசுறீங்களா, ஆனா வெளியே பேச மாட்டேன்றீங்களா? கட்சி தலைமை தாங்க அதான். இல்ல அந்த அந்த 4 செவத்துக்குள்ளார வந்துருது, எல்லாமே கொட்டி தீர்த்துறீங்க எல்லாருமே, ஆனா வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க. வெளியே பிஜேபி என்ன குற்றச்சாட்டு வைக்குதோ, அதிமுக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதோ அதே குற்றச்சாட்டை இந்த அரசாங்கத்தின் மீது நீங்க வந்து உள்ள பேசுறீங்களா? உள்ளரங்கள எங்க உள்கட்சி விஷயத்துல உள்கட்சி விஷயம் தான் பேசுவோம். இல்ல உட்கட்சி ஆட்சி விஷயத்தை தான் பேசுவோம், மக்கள் பிரச்சனை தான் பேசுவோம். அததான் எல்லா பிரச்சனையும் பேசுவோம் தான். அது பேச வெளியே வந்து 90 மார்க் கொடுத்துறீங்க. இல்ல அதுல சொல்றதுல நான் மதிப்பீடு முதல்ல சொல்லிட்டேன். அதிமுக ஆட்சியில் எல்லாமே 100% நல்ல மதிப்பீடு கொடுத்துருங்க. அது விட்டுருங்க, ஒப்பீடு வேண்டாம். அதை ஒப்பீடுல சொல்லிட்டீங்க, அதை முடிச்சிருங்க. இங்க இந்த ஆட்சியை பொறுத்த வரையில் உங்களுக்கு 25 தொகுதின்றது உங்களுடைய ஆசை தானே, அவா தானே, அது நமக்கு வேணுமா வேண்டாவா? என்னோட தனிப்பட்ட விருப்பம் தான். கேளுங்க, அது கேட்கறது தலைவர் அது ஆமாங்க அந்த ஆசை இருக்கு, நாங்க பேசுவோம். 10 கட்சி இருக்கு கூட்டம் இல்ல திமுக. சரி 10 கட்சி இருக்கு, நம்ம அதிகமா கேட்டு நெருக்கடி கொடுக்க வேண்டாம். அப்படிலாம் இல்ல, 10 கட்சி இருக்கு. அது தேர்தலுக்குன்னு 15 மாசம் இருக்கு.
அதுக்கு இன்னும் அது பேச வேண்டியது கட்சி தலைமை. அதுக்கு உயர்நிலை குழு இருக்கு. ஏற்கனவே அப்படி பார்த்தா 2011 எப்படி தலைவர் கலைஞர் 10 கொடுத்தாரு. ஆமாம் 10 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி 2001 8 கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் 8 பாண்டிச்சேரியில் 2. அதே மாதிரி 2011 வந்து 10 தமிழ்நாட்டிலும் 2 பாண்டிச்சேரி கொடுத்தாரு இல்லையா. டபுள் டிஜிட் கொடுத்துட்டாரு. கொடுத்தீங்க. ஆனால் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒரு உருவமுயரிப்பு, சில திமுகவுக்கு எதிராக சில செயல்கள் நடத்தப்பட்டெல்லாம் சீட்டு வாங்கினதெல்லாம் நடந்திருக்கு. ஆமாவா? இல்லைங்க இப்படிங்க உருவமுயரிப்போ ஏதோ ஒன்று நடத்தியெல்லாம். அது நீங்கள் சொல்ற 2014 பாருங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து ஒரு தொகுதி கொடுத்தாங்க. அது உரிமை அதான் முதலே சொல்லிட்டார்ல, விவாதம் இருக்கும் விரிசல் இருக்காருன்றார். அப்பவே இப்ப சொன்னாரு, அது அப்பவே நடந்திருக்கு கலைஞர் காலத்திலே. சரி, விவாதங்கள் இல்லாம உங்களுக்கு எத்தனை தொகுதி நம்ம கேட்போம்? 25ன்றது பெரிய, அது பெருசு மாதிரி தெரியல. 25 கட்சிக்கு தலைவர் தான் கொண்டு வரணும். உயர்நிலை கூட்டத்தில் தான் பேசுவாங்க. வன்னியரசன் ஒரு அண்ணன் வன்னியரசன் பேசுனது உயர்நிலைக்குள்ள பேசப்பட்டோம். இப்படி பேசினார், உடனே தலைவர் பேசினார் போன்ல. ஓகே, பேசாமலாம் எதுவும் 25 அப்படிலாம் கேட்கல. அவர் என்னுடைய கருத்தை தான் சொன்னார். அது தலைவர் அடுத்த சில மணி துளிகளே காட்டுமன்னாவில் பத்திரிகையாளர் சந்திப்பு, தொகுதிக்கு நிவாரண மக்களை சந்திக்கிறதுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திக்கிறப்ப உடனே திருச்சியிலேருந்து விமான நிலையத்தில் வந்துட்டு இருக்கோம். ஜெயங்கொண்டம் தாண்டப்போ ஒரு தகவல் கிடைச்சது, மீடியாவில் தான் பார்த்தோம். உடனே செய்தியாளர் அங்கே வந்து அந்த கொஸ்டின் கேட்டாங்க, வன்னியர் ஒரு பேசின விஷயத்தையும். அதில் தம்பியோட கருத்தாக சொல்லியிருக்காரு, தேர்தல் நெருங்குறப்ப கட்சி உயர்நிலை குழுவும் 10 கட்சி கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி அவங்க அனைத்துடைய நிலையும் பார்க்கணுங்களே. நம்ம எவ்வளோ கேட்கலான்னு இருக்கீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? கட்சி தான் எவ்வளவு கேட்கணும்? அவர் தலைவர் தான் முடிவு. இருங்க, எங்க அண்ணன் வன்னியரசு 25 கேட்டாருங்க. நீங்க எத்தனைங்க? நான் அப்படி அவருடைய கருத்தா சொன்னேன். அவர் கருத்தில் நீங்க சொல்றது நான் உடன்படுறேன்னு சொன்னல. உடன்படுறீங்க? அவர் சொன்ன கருத்து உங்களுக்கு 25 ஆசை இல்லைங்க. அப்படி சொன்னதுல சொன்ன எங்களோட மனநிலையிருந்து பேசினதா அவர் சொன்னாரு. அவருடைய கருத்தா சொன்னாரு. சரி, ஆனா கட்சி தலைமை முடிவெடுக்கும் தான் சொல்லிருக்காரு. இப்போ நான் சொல்றது கட்சி தலைமை உயர்நிலை குழு தான் முடிவெடுக்கும். உயர்நிலை குழுல விவாதிப்போம். ஒரு 15ஆவது வாங்காம விட மாட்டோம்ல நம்ம. இந்த கூடுதலாக்கணும் கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். கூடுதல்னா 1-2 இல்லைங்க, எத்தனையா தான் தலைவர் முடிவு. தலைவர்கள் பேச வேண்டிய விஷயத்தை நீங்கள் மாதேசம் கிட்டும் பேசி என்ன இருக்கும்? இல்ல உங்களுக்கு ஆசை இருக்கானா? ஆசை அதுதாங்க. இல்ல ஆசை இல்லாத மனுஷன் இது. சரி, மனுஷனுக்கு போதுங்க, சோறு மட்டும் தான், சாப்பாடு மட்டும் தான் அளவு கோலா வைக்கிறோம். மற்ற ஏதாவது இந்த விஷயத்தை மனிதன் வந்து போதும். நல்ல விஷயம் ஒன்று விஜய் சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. சரி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். எங்களுக்கு மூப்பனார் அப்பவே சொல்லி அழைச்சாரு. சரி, 99 அங்கே வரல. இப்போ பாருங்க, இப்போ வரும் போல தெரியுது. வரட்டுங்க, மக்களே பார்க்காம ஆட்சியில் கை கட்டினதை நீங்கள் வந்து விடுறீங்களே. கை கட்டினது வாய் விட்டு போதானு இல்லையான்னு அவருக்கே தெரியும். தேர்தல் யாருக்கு? விஜய்க்கே தெரியும். ஏன் அவர் கூட சேர்ந்தா ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியாது. ஏங்க அரசியல் என்னங்க? மக்கள் எங்க சந்திச்சிருக்காரு? யார்? விஜய் திரைப்படத்தில் நடிச்சுட்டா போதும். எம்ஜிஆர் இவரு ஈக்குவல் பண்ண முடியுமா? விஜயகாந்த் இவரு ஒப்பிட்டு பேச முடியுமா? கலைஞர் விஜயகாந்துக்கு இல்லாத எழுச்சி அவருக்கு வந்துருச்சு. ஏன் ஒரு அலைன்ஸ் சேரலாம்ல? அலைன்ஸ் அப்போ தேர்தல் நேரத்தில் பார்த்துக்குவோம். அது இன்னும் ஒரு மக்களை சந்திக்கலை, மக்களுக்காக போராடலை. நான் மக்கள் முழுமையான பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்படியெல்லாம் சந்திக்காத ஒரு விஜய்க்கு 2வது இடத்துக்கு கூட விஜய் வர்ற அளவுக்கு விஜய் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. நான் எடுத்துக்காட்டுங்களா? வீடியோ பேசியிருக்காரு, இப்போ பேசியிருக்காரு சமீபத்தில். நீங்க சொல்ல கரெக்டு. அது எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறது எங்க தலைவருடைய வாழ்த்து சொல்றது, பெருமைப்படுத்தி பேசுறது. என்ன இது? இப்போ அவருக்கு சேர்ந்த கூட்டம் வந்து எல்லாம் வாக்கு அளிக்கிற வசதி வாய்ப்புள்ள தோழர்களா? அவர்கிட்ட குறை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க எதிர்பார்க்கிற குறை எல்லாத்திட்டும் தான் இருக்கு. ரைட், ஓகே. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றதுக்கு திமுக தயாரா இருக்குமா? தேர்தல் இருக்கிறப்ப முடிவெடுப்பாங்க. எங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு தானே இருப்போம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு படத்துல இருங்க நேரம் வரட்டும், டைம் அவசரப்படாதீங்க அப்படின்னு உட்காந்துருக்க அந்த பஞ்சாயத்து பேசுங்கயா, பஞ்சாயத்தே முடிகிற மாதிரி இருக்கு. இல்லை இருங்க வெயிட் பண்ணுங்க, அப்புறம் டைம் வரட்டும் அப்படின்ற மாதிரி. நீங்க தேர்தல் வரட்டும். அதுதாங்க இப்ப 6 சீட்டு 8 சீட்டை கொடுத்துட்டு அப்படியே விட்டாங்கன்னா அப்படி இல்லை. நீங்க தலைவர்கள் தாங்க இப்போ எப்போ ஒரே நீங்க என்ன சுத்தி கேட்டாலும் தலைவர்கள், தளபதியும் தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு, ரைட். முதல்வரும் எங்க தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு, எழுச்சி தமிழ் எடுக்க வேண்டிய முடிவு, மாதேசம் கிட்ட முடிவு எடுக்க முடியாது. கருத்து தான் சொல்லலாம், ஓகே. தனிநபர் கருத்து சொல்லலாம், கட்சி கருத்தை நான் சொல்ல முடியாதுல்ல, ஓகே. எங்க வந்து முரண்பட தம்பி பாத்தீங்களா? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் இல்ல. உங்க தம்பி எதனால சஸ்பெண்ட் பண்ணார் புரிஞ்சுட்டீங்களா? ஆதவையா சொல்றீங்களா? கட்சி கருத்துங்கிறது சொல்றது கட்சி தலைமையில அவர் நல்லதுதான் பண்ணிருக்காருன்னு கட்சி கேடஸ் பாராட்டுறாங்க. இல்ல கேடஸ் பாராட்டினாங்க, எதிர்வினை ஆற்றக்கூடாதுல, நடவடிக்கை எடுத்த பொறுமை கையாளுங்க. எங்க அண்ணன் கிட்டு வந்து ஒரு அந்த அடையாளப்படுத்தப்பட ஒரு கட்சியாக தான் இன்னைக்கும் விசிகாவை படுத்துறாங்க. ஆனால் மாற்றம் வந்துருச்சு. தலித் மக்களின் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டியல் சமூக மக்களின் கட்சி, அவங்களுக்கான தலைவர் திருமான். அப்படி கிடையாது. நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் அவரை போய் அப்படி பார்த்து அவரோட சேரல. அவர் வந்து ஒரு போராளி தலைவர்னு நிற்கிறீங்க, நீங்க நிற்கிறீங்க. எங்க அண்ணன் SS பாலாஜி நிற்கிறாரு, ஆதவர்ஜுனா நின்னாரு, மாற்று சமூகத்தினர் நின்னீங்க எல்லாரும். ஆனாலும் ஆதவர்ஜுனை ஒரு கூட்டம் கொண்டாடியது. அந்த பட்டியல் சமூக மக்கள், அந்த இளைஞர்கள் கொண்டாடினாங்க. எதுக்கு கொண்டாடினா, பரவாயில்லப்பா இவராவது உண்மையை பேசுறாருன்னு.
அவரே நீங்க அனுப்பிவிட்டீங்க, பரவாயில்ல, நான் அந்த நாங்க கேள்வி அனுப்பல. அவரா போயிட்டாரு, சஸ்பெண்ட் பண்ணாருங்க தலைவர். அவரா இல்ல போயிட்டாரு. ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட தெளிவுபடுத்துறேன். சஸ்பெண்ட் பண்ணாரு, வழிகாட்டுதல் கொடுத்த பிறகு தப்பு பண்றாரு. தப்புனா தன்னை பேசிட்டே இருக்காரு. ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு 3 முறை கூட்டு பேசுறாரு, நேரா சந்திச்சும் பேசினாரு, தொலைபேசி எல்லாம் பேசினாரு, சொல்லி அனுப்புறாரு. அன்னைக்கு 6ஆம் தேதி மீட்டிங் இன்னைக்கு காலையில பேசி அனுப்புறாரு, குறிப்பெல்லாம் எடுத்துட்டு போனாரு, டேபிள வச்சுட்டு மைக்கிட்ட பொறுப்பை எடுத்து போகாம போயிட்டாரு. யாரோட ஆதங்கம் பாருங்க, என்ன ஆதங்கம், யாருக்கு இல்லாத திமுகவை கேள்வி கேட்கறது தப்பா? திமுகவை தேர்தல் அவர்தான் விளைஞ்சாரு. திமுகவை கேள்வி நேத்து இன்னைக்கு உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்டூடெண்டா உருவாக்கி இருக்காரு திருமாவளவன், நல்ல ஸ்டூடெண்டா. அவரு தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. 4 தேர்தல் சந்திச்சப்ப அப்ப தெரியாத வாரிசு அரசியல், மன்னராட்சி, அப்ப தெரியாத 4 படத்தில் நடிச்ச ஒரு துணை முதல்வரானது ஆக போறாருங்க. அப்பெல்லாம் சிந்திக்காத தம்பி விசிகாக்கு வந்த பிறகு உடனே அது அவருடைய கருத்து தான், அவருடைய கருத்தா சொல்லிருக்கணும். உங்க தலைவருடைய மனசு அது, அவர் என்னுடைய மனசு தான் இருக்கு. வந்துருச்சு பாத்தீங்களா, இல்லன்னு சொல்லியே அதான் பேசிடல. அதான் உடன்பாடு. முரண்பாடு என்பது எங்க வருது? ஒரு தலைவர் சஸ்பெண்ட் பண்றாரு, சரி, சஸ்பெண்ட் பொறுமை கையாளுங்க, சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும். சகிப்புத்தன்மை பொறுமை இல்லாம அவமானமே படாம வெகுமானம் எப்படி கிடைக்கும்? அவமானப்பட்டு தான் நம்ம வெகுமானத்தை அடைய முடியுமா? பொது வாழ்க்கை அந்த மாதிரி அவமானப்பட்டு தான் வெகுமானம் அடைய முடியுமா? போராட்ட களம் எதுவுமே நான் கேட்கறேன், எதுவுமே வாழ்க்கையிலும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவமானப்பட்டு தான் தவறு பண்ணி தான் திருந்துவோம். தவறு பண்ணாத மனிதனே யாருமே தவறு பண்ணாத மனிதன் முடியாது. தவறுகள் செய்யாத மனிதனை பிறவியே இருக்காது. உயிரினங்கள் அனைவரும் தப்பு பண்ணும், ஆனா திருத்திக்கணும், திருந்தணும், திருத்தப்படணும். திமுகவை எத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க? உண்மையா சொல்லுங்க. எல்லா கேள்வி 3-4 வருஷத்துல என்னென்ன கேள்வி கேட்டீங்க சொல்லுங்க. இப்போ குறும் போராட்டம் வச்சிருக்கோம். என்ன போராட்டம்? எல்லா போராட்டமும் தான் வச்சிருக்கோம். கொடிக்கம்பா பிரச்சனை நீங்க எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நடத்திருக்கோம். அதே போல் சட்டசபையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசின தனிநபர் தீர்மானத்தை முன்வந்து எத்தனை சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அறிவிச்சிருக்காரு. இப்போ மக்கள் மட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க தலித் அடையாளம் நீங்கள் ஷானாஷ் எப்படி ஜெயிச்சிருக்காரு, பாலாஜி எப்படி ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் அனைத்து மக்களுக்கான கட்சியாக மாறி இருக்கா இல்லையா? நீங்கள் இன்னும் ஏன் தலித் கட்சி அந்த கான்செப்டை இன்னும் மாற்றுங்க. விசிகா அனைத்து கட்சியுமே இதுவும் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பட் உங்க உரிமையை நீங்க கேட்டு பெறுங்கன்ற கேட்டு பெற்றுட்டு தான் இருக்கோம். உண்மையாவே திமுக நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. 26 தேர்தலுக்கு தயாராயிட்டீங்களா? தேர்தல் அதுக்கான வேலை திட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. திமுகவோட தான் அது அறிவிச்சார் தலைவர். திமுகவோட தான் கூட்டணி தான். என்ன இலக்கு வச்சிருக்கீங்க? திமுகவோட இருந்து என்ன விஷயங்களை பெற்று தர முடியும் எளிய மக்களுக்கு? இப்போ எப்படி 4-6 சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஒதுக்கீடு செய்து வேறு 6 தொகுதி கொடுத்து 4 வெற்றி பெற்று கிட்டத்தட்ட தனிநபர் மசோதா பொதுச் செயலாளர் சட்டமன்ற கட்சி தலைவர் சிந்தனை செல்வனோ அல்லது SS பாலாஜோ, ஷானாவாசோ, பனவீர் பாபோ அவர் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் சட்டமாக்கியிருக்காரு. சட்டமாயிருக்கு. SC/ST ஆணையம் யார் கொண்டு வந்தது? இப்போ கடைசி வெள்ள நிவாரண பிரச்சனைகள் நான் குறிப்பு தரேன் உங்களுக்கு. 2000 ரூபாய் பத்தாது, 6000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல. கேட்க வேண்டிய கோரிக்கைங்க. சரி, நடக்கலையா சார்? எல்லாமே நடக்குமா? நடக்கல. சரியா இருக்கா? நடக்கலன்றாங்க. அதுதாங்க நடக்கும். தலித் மக்களின் கொடுமைகள் இந்த ஆட்சியில் அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நடக்கலைங்களா? இன்னைக்கு அதிகமா இருக்குன்றாங்க சார். இன்னைக்கு நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. முன்னை விட குறைஞ்சிருக்குன்றீங்களா நீங்க? ஓரளவு முன்னைக்கு இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? டேட்டா எடுத்து பாருங்க. இல்ல அதிகமா இருக்குன்றாங்களே. அது நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டா தவறாக என்கிட்ட டேட்டா வேற கொடுத்து கேள்வி கேட்க சொல்றாங்களா? எல்லாம் குறிப்பில்லாம பேச முடியாதுல்ல. சரி, நாங்க விசிக்கு என்னென்ன சட்டமன்றத்தை பேசுறது குறிப்பில் இருக்குல்ல சார். பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைகளும் பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைகளும் திமுக ஆட்சியில் தீர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றீங்களா? எப்படி? கோரிக்கை வைத்து கொண்டு இருக்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். அவர்களும் சில கோரிக்கைகள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு எந்த ஒரு எங்களை நீங்கள் நினைக்கிற இன்னமும் சொல்கிறேன், நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். செய்யாமலாம் ஒன்றும் இல்லை. மதிப்பீடு தான் எல்லாத்துக்கும். எல்லாமே நிறைவேற்ற முடியும்னு சொல்லாத முடியாது. சரி, அளவுகோல் இருக்குல்ல. துணை முதலமைச்சர் ஆகணுமா ஆகக்கூடாதா? நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணுமா ஆகக்கூடாது? என்னுடைய ஆசை தான். முதலமைச்சர் ஆகணுமா? என்னுடைய பிரதமரே ஆகணும்னு ஆசை தான் இருக்கு. நம்ம இங்கே வந்துடுவோம், உள்ளூருக்கு வந்துடுவோம். துணை முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். அது எங்க முதல்ல துணை முதலமைச்சர் ஆக்க வைக்க முடியும். ஆமாவா? முடியுமா முடியாதா? கால சூழல் மாறுங்க. இப்போ நம்ம அதை வாங்கிடுவோமா 26ல்? இப்போ பொறுத்து பாருங்க, கால சூழல் மாறுங்க. எல்லாமே திமுக ஆட்சியில் கூட்டணி ஆட்சிக்கு பங்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாமே கால சூழல் மாறுங்கிறேன்.
கிடைக்குமா தேர்தல் இருக்கிறப்ப தலைவர்கள் பேச வேண்டிய விஷயத்தை நான் எப்படி பாயிண்ட் வரட்டுங்க பார்த்துக்கலான்றீங்க. எல்லாம் தேர்தல் இருக்கிறப்ப தலைவர்கள் பேசி முடிக்க வேண்டிய விஷயம். ரைட் ரைட் ரைட். இப்போ திமுகவில் வந்து என்ன சமத்துவம் ஜனநாயகம் பேசியிருந்தாங்க, சமூக நீதி ஆட்சி சொல்றாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க. இப்போ விசிகாவோட நீண்ட நாள் கோரிக்கை தான் இன்னைக்கு வந்து உயர்கல்வி இல்லை அப்படி அங்கே கிடைக்கலன்னா நமக்கு ஏன் கிடைக்காம எங்கே போதும் கேட்போங்க. இதில் கேட்கல. இப்போ கேட்கும் தம்பி கொடுங்கன்னு உங்கள்கிட்ட மாதேச சில விஷயம் சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் அண்ணன் கொடுங்கன்னு கேட்ட இருந்தால் கொடுக்க போகிறோம், என்கிட்ட மனம் இருந்தால் செய்ய போகிறோம். எங்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களால செய்ய முடியும். அது தலைவர்கள் எடுப்பாங்க முடிவு. தலைவர்கள் திமுக கேட்டதை கொடுக்கும் செய்யுன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை தான், கோரிக்கை வைக்க தான் போறோம். நம்பிக்கை இருக்கான்னு? நம்பிக்கை இருக்கு. எதுல என்ன தப்பு? திமுக உங்களை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எதுங்க? நம்பிக்கை இல்லாத அரசியல். திமுக உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கறேன். நான் எதிர்பார்க்கறேன். அப்படி உங்களுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்கன்னா அது தலைவர்கள் எடுக்கிற முடிவுங்கிற நான் எப்படி முடிவு சொல்ல முடியும்? கிட்டு ஒரு நான் ஒரு சராசரி தொண்டன், சரி, ஒரு கடநிலை தொண்டன். இல்ல ஒரு தொண்டன், நான் தொண்டன் என்னோட கோரிக்கை. அப்படி நமக்கு எதிரா ஒரு தொண்டனோட நம்ம கேட்டது கிடைக்கலன்னா என்ன முடிவு? இல்ல ஒரு தொண்டனுடைய குரல் தான் ஆதோ தம்பி பேசுனது, அண்ணன் வன்னியும் பேசுனது, இப்ப நானும் அதான் பேசுறேன். ஆனா கட்சி தலைமை, தலைவர், உயர்நிலை குழு அவர்கள் முடிவெடுக்கணும். சரி, தலைவர் தான் முடிவெடுக்கணும். தலைவர் தான் சுப்ரியர், எல்லாம் சர்வீஸ்மேன் தான். 26ல திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு திமுக மீண்டும் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் வராது? எல்லாம் சந்தேகம். மறுபடியும் 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சி அதிமுக அதை நடத்தி இருக்கிறது. திமுக வரலாற்றில் அப்படி ஒன்று நடந்து வரும் பாருங்க. இந்த தடவை வரும் பாருங்க. இந்த முறை வந்துடும், கண்டிப்பா வரும். திமுக தான் மறுபடியும் கண்டிப்பா வரும். எல்லாம் மாற்றுக்கிறது இல்லையா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் என்ன? விஜய் வந்திருக்காரு, புதிய ஒரு வரவா அதாங்க வந்தாருங்க. நம்ம பிஜேபி ஒரு தனி அணி அமைக்க போறேன்றாங்க. வைக்கட்டுங்க, எத்தனை அணி வந்தா எங்களுக்கு என்னங்க? நாங்க வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணி இருக்கு. சரி, விஜய் ஒரு மாநாடு நடத்திட்டாக்க இப்போ அதை 5 லட்சம் பேர் 10 லட்சம் திரண்டுட்டு செய்தி வந்துட்டாக்க எதிர்கட்சி தலைவராகிட முடியுமா? அதில் வந்து ஆட்சி அமைச்சிட முடியுமா? சரி, மக்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. உங்கள் வழிக்கு வரேன், வேங்க வயல் விஷயத்துக்கு தொடர்ந்து வலியுறுத்துறீங்க. இப்போ 2 வருஷம் விஜய் எங்கே போயிருந்தாரு? உங்க தலைவர் எத்தனை முறை போய் வேங்க வயலுக்கே போறாரு? ஏன் போறாரு? போயிருக்காரு. வேங்க வயலுக்கே போயிருக்கோம் சார். நான் கேட்ட மாதிரி டிமாண்ட் வைக்கணும் சார். டிமாண்ட் வைக்காம சட்டசபையில் பேசிருக்காங்க. 200 நாள் அவகாசங்க, 100 நாள் அவகாசங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்களுக்கும் உறவு வேண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? ஏங்க அப்படி உறவு வைக்கிறது எதிரி என்னங்க இருக்கான்? எதிரி தரப்பு எப்படி இருக்கு? ஆட்சி அதிகாரத்தில் அவங்க தான் அதிகாரத்தில். நான் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், என்னதான் வந்து முரண்பாடு இருந்தாலும் போய் பெட்டிஷனுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அதனால அனுசரிச்சு போறீங்க. அதாவது வளைந்து கொடுத்து தான், நெளிவு சுழிவு தான். திமுகவிடம் வளைந்து கொடுக்கிறது எங்களுடைய கோரிக்கை தான் வைக்கிறேங்க. ஓகே ஓகே. இல்ல வளைந்து போனாதான் திமுக கிட்ட வாங்க முடியுமா? இல்ல நிமிந்து நிக்கிறாரு. நிமிந்து நின்று எங்க கேட்க உரிமை. அதுதான் தோழமை சுட்டுதல். நீங்க உண்மையிலே நிமிந்து தான் நிக்கிறீங்களான்ட்டு மக்கள் சொல்லுவாங்க. ஏன் நாங்க நிமிந்து தான் நிக்கிறோம்? இல்ல கம்பீரமா இருக்கிறோம். விசிகா திமுகவிட நிமிர்ந்து நின்று கேள்வி நிமிந்து தான் கேட்கிறோம். கேட்கறீங்களா? உரிமையோட கேட்கிறோம். மக்கள் சொல்லுவாங்க சார். கண்டிப்பா பாப்போம். 26ல தெரியும் மக்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி கிட்ட அண்ணே. ரொம்ப நன்றி.